நேர்களே விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது பெண்கள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சுற்றுவட்டம் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் ஏதாவது இடமா போய் மாட்ட விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 7ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு கான்ட்ரவர்சிஸ், ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணம்னால லாபங்கள் வர்றதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 5ஆம் அதிபதியான சனி வந்து 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து ஒரு லோன் போட்டு வாங்கலாம். வீடு பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி வந்து சுக்கிரனாக இருந்த ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் நீங்கள் பெண்கள்கிட்ட பழகும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாமே ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து ஏதாச்சும் பேச்சினால் வந்து ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். துலா லக்னமாக வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி. அவர் வந்து இப்போ 7ல் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்குங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமும் குதூகலமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து உங்களுக்கு அந்த 7 6 நாளே கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்சிஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வியாபாரத்தையும் பார்த்திங்கன்னா சில பேர் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து குழந்தைகள் கொஞ்சம் வந்து ஜம்பமாக நடப்பாங்க. சில நேரம் வந்து குழந்தைகளோட நடவடிக்கைகள் வந்து என்னடா ரொம்ப ஈகோயிஸ்டாக நடக்கிறாங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு வந்து 3 6ஆம் அதிபதி. 9ல் வேலை விஷயமாக நிறைய அலைச்சல், நிறைய பிரயாணம் மட்டமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட், ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்க நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு, குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 9 12ஆம் அதிபதி. அவர் வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தந்தைக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து கேது தசம். கேது 11ல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள், கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா இப்போ போய் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போயிட்டு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்ட பேசுகிறது பழகிறதாலும் கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது. அதுவும் May 15. ஸோ May 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து May 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது.
ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்னைக்கு அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. அப்புறம் வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில், அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குறீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விட பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.